மாஸ்க் மேன், மிஸ்ட்ரி மேன், டோபி, ஒபிட்டோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருக்குது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒபிட்டோவுக்கு தான். ஒபிட்டோ வந்து நருட்டோல இருக்கக்கூடிய மோஸ்ட் கைண்டான பெர்சன்ல ஒரு பெர்சன். ஸோ ஒபிட்டோ இருந்திருந்தான்னா, நருட்டோ மாரி வரக்கூடிய ஒரு பெர்சனா இருந்திருப்பான். ஸோ ஏன்னா அவங்க 2 பேருக்குமே ஒரே எய்மா தான் இருந்திருக்கும். அதாவது ஹோக்காகே ஆகணும்னு சொல்லிட்டு. அப்படியாப்பட்ட பெர்சன 3 நிஞ்சாவுல இறந்துட்டேன்னு எல்லாரும் நெனச்சிட்டு இருப்பாங்க. ஸோ கோனோஹாவுக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கக்காஷிட்ட இருக்கக்கூடிய ஷரிங்கனா மட்டும் தான் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா அவன் இறந்திருக்க மாட்டான். ஸோ அவன் இறக்காம என்ன பண்ணான்? ஏன் 4த் ஷினோபி வார வந்து அவன் ஸ்டார்ட் பண்ணான்? அதுக்கப்புறம் ஏன் அவன் மாறுனான்? எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்த்துடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்க ஜஸ்டிஸ் இஸ் இது நருட்டோ ஸ்பெஷல். ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா, அவனுக்கு அப்பா, அம்மா கிடையாது. அவங்க பாட்டி தான் அவன வளர்த்துருப்பாங்க. அவன் வந்து கோனோஹாகுரே வந்து வில்லேஜை சேர்ந்தவன். அவன் உச்சிகா கிளானை சேர்ந்தவன். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தனியா இருக்கனால அவனுக்கு வந்து ஹோக்காகே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் வரும். நம்ம நருட்டோ மாதிரியே தான். நம்ம ஹோக்காகே ஆயிட்டோம்னா, நம்ம எல்லாரும் ரெகக்னைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்காண்டி பயங்கரமா ட்ரெய்னிங் எடுப்பான். ஸோ ஒரு சில பேர் பார்த்துருக்கீங்களா, எக்ஸாம்க்கு முன்னாடி பயங்கரமா படிப்பாங்க. ஆனா எக்ஸாம் எழுதல வந்து அவங்களால எழுத முடியாது. ஸோ அதே மாரி தான் வந்து ஒபிட்டோ இருந்துட்டு இருந்திருப்பான். ஏன்னா ட்ரெய்னிங் எடுக்கிறப்போலாம் வேற லெவல்ல ஃபயர் பால் வரும். ஆனா ஒரு எக்ஸாம்ல வந்துட்டா அந்த அளவுக்கு அவனால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ அவன் அகாடமிக்கு போறப்ப எப்பவுமே பார்த்தீங்கன்னா, லேட்டா தான் போவான். அதுக்கு காரணம் வந்து, அவன் எந்த ஒரு வயசான ஒரு பெர்சன் கேட்டாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வருவான். ஸோ அதனால தான் டைம் ஆயிருக்கும். அதெல்லாம் நமக்கு லாஸ்ட்ல தான் தெரிய வரும். ஆனா கக்காஷி அப்படி இருக்க மாட்டாரு. கக்காஷி வந்து கரெக்ட்டா அந்த பங்க்சுவாலிட்டிய ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாரு. அதுக்கு காரணம் வந்து அவங்க அப்பா. அவங்க அப்பாவோட டெத்து. ஸோ அப்படி இருந்துட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா, ஒபிட்டோ வந்து ஒருத்தவங்க வந்து கைண்டா பார்த்துப்பாங்க. அவங்க தான் வந்து ரின். அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ரின் கூட கிளாஸ் முடிச்சுட்டு வரப்போ, கிளாஸே முடிச்சிருக்கும். ஒபிட்டோவுக்கான நோட்ஸ் எல்லாம் குடுப்பாங்க. ஒபிட்டோவுக்கு அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சுரும். அப்படியே ஒன் சைடா லவ் பண்ணும் அப்படிங்கிற மாரி கூட சொல்லலாம். ஆனா ரின் வந்து கக்காஷிய வந்து லவ் பண்ணுவாங்க. அது எங்க கரெக்ட்டா தெரியும்னு பார்த்தீங்கன்னா, சுனின் எக்ஸாமோட பேட்டில் நடக்கிறப்போ தெரியும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒபிட்டோ அதுக்கப்புறம் காய் 2 பேரும் பேட்டில் பண்ணிப்பாங்க. அதுல வந்து காய் வின் பண்ணிடுவாரு. ஸோ அடுத்த ஸ்டேஜ் வந்து கக்காஷி அதுக்கப்புறம் வந்து அ காய்க்கு பேட்டிங் நடக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒபிட்டோவுக்கு அடிபட்டுருக்குது. அவங்க பேண்டேஜ்லாம் போடுவாங்க. ஸோ அப்போ வந்து ஒபிட்டோ கொஞ்சம் ஜாலியா இருப்பான். பட் கக்காஷி காய் பேட்டிங் நடக்கிறப்போ, கக்காஷி வந்து காய் அடிக்கிறப்போ வந்து அவங்க ஒரு மாரி அப்படியே கண்ணமெல்லாம் அப்படியே ரெட் கலர்ல வரும். அத பார்த்தோனே அவனுக்கு தெரிஞ்சிரும். அவனும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சுருவான். ஸோ அவன் எப்ப தனியா லோன்லியா ஸ்டோன் பெஞ்சிலலாம் உட்காந்துருக்கப்போ வந்து அவங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. உன்னால முடியும்னு சொல்லிட்டு. எல்லாரும் ட்வினிங் எக்ஸாம்ல பாஸ் ஆனதுக்கு அப்புறமா அவன் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் லேட்டா தான் பாஸ் ஆகியிருப்பான். நம்ம நருட்டோல பார்க்கலாம். யார் யாரு சின்ன வயசுல ட்வினிங் எக்ஸாம்ல அந்த அளவுக்கு பெருசா பண்ணலையோ, அவங்க எல்லாருமே லாஸ்ட்ல மோஸ்ட் பவர்ஃபுல் பெர்சனா வந்திருப்பாங்கன்ட்டு. யார் யாருன்னா காய் வந்து வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒபிட்டோ வந்திருப்பான். நருட்டோ எல்லாருமே ஃபர்ஸ்ட்டு பண்ணியிருக்க மாட்டாங்க. லாஸ்ட்ல வேற லெவல்ல வருவாங்க. ஸோ அந்த 3 பேருமே ஒரு டீம் ஆவாங்க. அந்த டீமோட சென்சேவா நம்ம மினாட்டோ நாமிகாசே வருவாரு. ஸோ வந்தோனே அவர் வந்து பெல் டெஸ்ட் வைப்பாரு. ஸோ அந்த பெல் டெஸ்ட்ல வந்து கக்காஷி வந்து அந்த பெல்ல எடுத்துருவாரு. டீம் ஒர்க்குக்காண்டி தான் அப்படி ஒரு டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுல வந்து அந்த அளவுக்கு வந்து ஒபிட்டோ, கக்காஷி அவங்க 2 பேருக்கு இடையில வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது. 2 தான் அவங்க 2 பேரையும் சேர்த்துக்கிட்டு இருக்க ஒரு பெர்சன் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கப்ப தான் வந்து 3 நிஞ்சா வார் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அந்த வாரப்போ பார்த்தீங்கன்னா, இந்த டீம்ல இருக்க 3 பேருக்கு மட்டும் தனி மிஷன் குடுத்துருப்பாங்க. கக்காஷி, ஒபிட்டோ அதுக்கப்புறம் ரின். மினாட்டோவுக்கு வந்து வேற ஒரு மிஷன் இருக்கும். ஸோ இவங்களோட மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்னாபி பிரிட்ஜ வந்து அட்டாக் பண்ணி அத டிஸ்ட்ராய்ட் பண்ணணும். அதுக்காண்டி தான் அவங்க போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டீமோட ஹெட்டா கக்காஷிய தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. கக்காஷிய டீம் ஹெட் ஆனதுனால, மினாட்டோ என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு கிஃப்ட் குடுக்கறதுக்காண்டி ஒரு குனை குடுப்பாரு. ரின் வந்து அவனுக்கு ஒரு மெடிக்கல் நிஞ்சுட்சு சம்மந்தப்பட்ட ஒரு பாக்ஸ் குடுப்பாங்க. பட் ஒபிட்டோட்ட வந்து எதுவுமே இல்ல. அப்போ வந்து கக்காஷி கூட அவன கலாய்ப்பாரு. அப்போ வந்து ஒபிட்டோ என்ன சொல்லுவான்னா, "டேய் நான் உச்சிகா கிளான சேர்ந்தவன். எனக்கு ஒரு நாள் சரிங்க வரும். அப்ப நான் வேற லெவல்ல ஆயிருவேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ அப்போ போயிட்டு இருக்கப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரின்ன வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து அப்போ வந்து என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, கக்காஷி வந்து நான் மிஷின வந்து முடிக்க போறேன்ட்டு போவாரு. பட் வந்து ஒபிட்டோ செம்ம கடுப்பாயிடுவான். ரின்ன காப்பாத்துனா நம்ம வேலையா இருக்கணும். நீலாம் ஹீரோ கிடையாதுடா. உங்க அப்பா தான்டா ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாக்குமா டாகிய சொல்லுவான். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, சாக்குமா டாகிய வந்து மிஷன விட கூட இருக்க பெர்சன வந்து பெரிய விஷயமா நினைச்சு அவங்கள காப்பாத்திருப்பாரு. ஸோ அதனால கிராமத்துல இருக்கவங்க எல்லாருமே அவர புல்லி பண்ணி அவர் இறந்தும் போயிடுவாரு. ஆனா ஒபிட்டோவுக்கு வந்து ஒரு கைண்டான பெர்சன் சொல்லியிருக்கு இல்லையா? அதனால வந்து ரின்ன காப்பாத்த போலான்ட்டு போவான். ஸோ அவன் இருக்க இடத்தையும் ஃபைண்ட் பண்ணிடுவான். ஃபைண்ட் பண்ணிட்டு ஒபிட்டோ வந்து அந்த அளவுக்கு பேட்டில் பண்ணாத ஒரு பெர்சனா இருப்பான் அந்த டைம். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, ஒபிட்டோவ அட்டாக் பண்றப்போ வந்து கக்காஷி வந்துருவான். கக்காஷி வந்து வேற லெவல்ல பேட்டில் பண்ணிருப்பான். ஸோ அவன் வந்து ராக் வில்லேஜ சேர்ந்தவங்க அவங்க. ஸோ வேற லெவல்ல மறைஞ்சு மறைஞ்சு பேட்டில் பண்ணி பண்றப்போ வந்து கக்காஷியோட கண்ண அப்படியே கிழிச்சிருவாங்க. ஸோ அந்த டைம் தான் வந்து ஒபிட்டோவுக்கு வந்து சரிங்கன் வரும். சரிங்கன் வந்ததுக்கு அப்புறமா ஒபிட்டோ வந்து அந்த பெர்சன வந்து கில் பண்ணிடுவான். கில் பண்ணதுக்கு அப்புறமா அந்த குகைக்குள்ள தான் அவங்கள வச்சிருப்பாங்க ரின்ன. போயிட்டு அவங்கள வந்து அட்டாக் பண்ணி சூப்பரா அவங்கள காப்பாத்துவாங்க. அந்த பேட்டில் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஒரு டாக் டீம் பேட்டிலா இருக்கும். ஸோ அப்படி வரப்போ வந்து அந்த பெர்சன் வந்து எர்த் ஜுட்ஸு வந்து யூஸ் பண்ணுவான். அப்போ வந்து அந்த இடமே பயங்கரமா இடிஞ்சு விழுகிறப்போ, கக்காஷி தான் மாட்டிப்பாரு. கக்காஷிய காப்பாத்த போயிட்டு ஒபிட்டோ அதில மாட்டிப்பான். ஸோ ஒபிட்டோ மாட்டுனோனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒபிட்டோட பாதி பாறைக்குள்ளேயும் பாதி தான் வெளியில இருக்கும். அப்போ வந்து சொல்லுவான், "எ என்னால வந்து உனக்கு எந்த பிரைஸுமே தர முடியலல்ல. இப்ப நான் என்ன பண்றேன்னா, என்னோட சரிகன் நான் உனக்கு குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லுவான்.
ஸோ பார்க்கவே நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல்ஃபுல்லாக இருந்த ஒரு சீன்ஸ் அதெல்லாம் எனக்கு. ரின் வந்து மெடிக்கல் இன்ஜினியர்ஸு சேர்ந்தனால அவங்க எடுத்து எனக்கு கண்ணு கொடுப்பாங்க. இவன் என்ன சொல்லுவான்னா, ரின்னை பாதுகாக்கணும், அதான் அவனோட வேலைங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ சொன்னதுக்கு அப்புறமா இடிஞ்சு விழுந்துரும். மற்றவங்க எல்லாருமே வந்து அவன் இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அவன் இறந்துருக்க மாட்டான். அவனை வந்து நம்ம மாதரா வந்து சேவ் பண்ணியிருப்பாரு. மாதரா வந்து யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சிருப்பார் இல்லையா, அந்த மூன் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காண்டி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அப்போ தான் ஒபிட்டோ வந்து காப்பாற்றி ஒபிட்டோ வந்து எப்படி சரி பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, ஆஷிராமோட செல்ஸை வச்சு சரி பண்ணுவார். ஸோ நீங்கள் கூட வந்து ஷரிங்கன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறப்போ வந்து எல்லாருக்குமே வந்து அது தெரியாமல் ஆகிடும், ஒரு மாதிரி மங்கலாக ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒபிட்டோவுக்கு வந்து அப்படி ஆகவே ஆகாது. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஷிராமா செல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பாதி வந்து அவருக்கு ஒயிட் ஜெட்ஸோட கொடுத்து ட்ரெயின் பண்ணுவார். அங்கே இருக்க ஒயிட் ஜெட்ஸ்லாம் அவனோட ஃப்ரெண்டாகவே ஆகிடும். அதில் வந்து ஒரு ஒயிட் ஜெட்ஸ் இருக்கும், குருன்னு சொல்லிட்டு அதோட நேமு. அந்த மாஸ்க் மாதிரி இருக்கு இல்லையா, ஒபிட்டோ ஃபஸ்ட்டு போட்டிருப்பாள் டோபிங்கிற நேமில், அதெல்லாம் அதுக்கிட்டேருந்து தான் வந்திருக்கும். ஸோ ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருப்பான். அப்போ தான் வந்து நான் அங்கேருந்து கிளம்பணும், என்னோடய டீம்மேட்ஸை வந்து நான் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருப்பான். மாதரா வந்து இல்லை, அவரோட பிளானை சொல்லுவார். அவனுக்கு பெருசாக அது புரியாது. ஸோ அதை தாண்டி வந்து இவங்க தான் அவங்க ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே இருப்பான். ஸோ அப்படி இருக்கப்போ தான் கரெக்டாக ஒரு நாள் வந்து இது மாதிரி ஒரு வார் போயிட்டுருக்கு. கக்காசி அதுக்கப்புறம் ரின் இருக்காங்க, அவங்கள காப்பாற்றுறதுக்காண்டி அங்கேருந்து போகிற மாதிரி ஆகிடும். ஒயிட் ஜெட்ஸ் தான் அவனை கூட்டிகிட்டு போவான். மாதராட்ட வந்து எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவான். பட் ஆனால் மாதரா சொல்லுவார், இல்லை நீ திரும்ப வருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ போகிறப்ப பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒயிட் ஜெட்ஸ் அவன்கிட்ட சொல்லும், அங்கே மினாட்டோ இல்லை, மினாட்டோ வந்து வேறு மிஷனுக்கு போயிருக்காரு, கக்காசி ரின் மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து போயிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா அது மிஸ்டி வில்லேஜ் சேர்ந்தவங்க தான் அவங்கள சரௌண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே போகிற டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கக்காசி வந்து சிதோரியை வச்சு ரின்னை கில் பண்ணுறதை பார்த்துருவான். பட் அது வேறு ஆக்சிடெண்ட்லாம் வேறு நடந்திருக்குன்னு அது வேறு ஸ்டோரியில் சொல்கிறேன். அதை பார்த்தோன்னே ஒபிட்டோவுக்கு வந்து மாய்க்கு சரிங்க ஆக்டிவேட் ஆகிடும். ஒபிட்டோவுக்கு ஒரு கண்ணாகும், கக்காசிக்கு ஒரு கண்ணாகும். 2 கண்லேருந்தே அந்த தண்ணி வரும். அது அதுக்கு முன்னாடியே தெரியும், அவனுக்கு ஏன் கண்லேருந்து தண்ணி வருதுன்னே புரியாது ஃபஸ்ட்டு. ஸோ 2 பேர் கண்ணும் ஒரே ஃபீல்டில் இருக்கனால அப்படி காட்டியிருக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவப்பட்டு மிஸ்ட் வில்லேஜில் இருக்கக்கூடிய எல்லாருமே கில் பண்ணுவான். அவனுக்கு ஆஷிராமா செல்ஸ் இருக்கனால அவன் வந்து பயங்கரமாக விட்டு ரிலீஸ் பண்ணி எல்லாரும் டெஸ்ட்ராய்ட் பண்ணிவிடுவான். கக்காசி வந்து மயக்கமாயிடுவார். ஸோ மயக்கமானதுக்கு அப்புறமா அவன் ரின்னை பார்த்து அழுதுட்டு அப்படியே வரும். அது பயங்கரமான ஃபீல்ஃபுல்லான ஒரு சீனாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஒபிட்டோ வந்து கோனகா போவான். கோனகா போகிறப்போ வந்து கக்காசி வந்து ரின்னோட கல்லறையில் பூ வச்சுட்டு குஷினா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். ஸோ அதை தான் ஒபிட்டோ கேட்பான். ஒபிட்டோ கேட்டு தான் அதுக்கப்புறமா பிளான் பண்ணும். அது மாதிரி வந்து அவங்க வந்து ஜிஞ்சுரிக்கியா இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த 9 டெயில் ஃபாக்ஸை வெளில எடுத்ததுக்கு அப்புறமா அதை கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் தான் பிளான் பண்ணுவான். ஸோ பிளான் பண்ணிட்டு தான் அந்த அன்பு டீம் இருக்காங்கல்ல, அன்பு டீமுக்கு கீழே தான் வந்து அவங்க ப்ரெக்னென்ட்டோட வேலையெல்லாம் நடக்கும் தனியாக ஹைடாக. ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு ஒபிட்டோ போவான். ஒபிட்டோ போனதுக்கப்புறம் ஒபிட்டோ யாருக்குமே இங்கே தெரியாது, மினாட்டோவுமே அதை ஃபைன் பண்ண மாட்டார். அன்பு டீமில் இருக்கவங்களாம் ஈஸியாக கில் பண்ணிவிட்டு நருட்டோ வச்சு மிரட்டி என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து திரும்ப சீல் பண்ண முடியாத மாதிரி பண்ணிவிடுவான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மினாட்டோ வந்து நருட்டோ சேவ் பண்ணுறதுக்காண்டி வெளில வந்துடுவார். ஏன்னா அவர் மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருப்பார். அவருக்கு வந்து பிளேயிங் தண்டர் டெக்னிக்கெல்லாம் தெரியும் இல்லையா, ஸோ அதனால வந்து அவர் ஈஸியாக அங்கேருந்து வந்துடுவார். கியூபி வெளில வந்ததுக்கப்புறமா அவனோட ஷரிங்கனை வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணவும் ஆரம்பிச்சிருவான். ஸோ கோனகாவை அழிக்கிறதுக்காண்டி பயங்கரமாக டிசைட் பண்ணிகிட்டு இருக்கும். அப்போ வந்து மினாட்டோவை அவன் காமி யூஸ் பண்ணி அவனோட டைம் ஸ்பேஸுக்கும் கொண்டு போயிடுவான். பட் மினாட்டோ என்ன நினைப்பாருனா அது மாதரா தான் அப்படின்னு நினச்சிட்டு அவனோட பேட்டில் பண்ணிட்டு இருப்பாரு. அவனுக்கு வந்து என்ன ஃபைன் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ அவன்கிட்ட வந்து அந்த ஃப்ளையிங் தண்டரோட சீல் பண்ணி அவனை பயங்கரமாக அவனோட வீக்னஸ் என்ன அப்படின்னு ஃபைன் பண்ணி எப்படி அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட்டாக அவனுக்கு ஒரு ரசிங்கனை போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்து மினாட்டோ வருவார். கரெக்டாக மினாட்டோ வரப்போ வந்து டெயில் பீஸ்டையுமே சீல் பண்ணுவார். சீல் பண்ணதுக்கப்புறமா மினாட்டோ வந்து வேறு வழியே இல்லாமல் அந்த 9 டெயிலில் வந்து பாதி அவருக்குள்ளேயும் பாதி நருட்டோக்குள்ளேயுமே சீல் பண்ணுற மாதிரி ஆயிடும். ஸோ சீல் பண்ணிட்டு அவர் இறங்கும் போயிடுவார். ஸோ இதுக்கப்புறமா அவரோட மூன் பிளானை வந்து அடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா பெயினை பார்க்குறதுக்காண்டி போயிருப்பான். அது வந்து பிளாக் ஜெட்ஸு தான் அவனுக்கு சொல்லியிருக்கும். ஏன்னா மாதரை இறக்கிறதுக்கு முன்னாடி பிளாக் ஜெட்ஸு ஒயிட் ஜெட்ஸு சேர்ந்து அவர் வந்து அவனோட க்ளோன் மாதிரி கொடுத்துட்டு போயிருப்பார். ஸோ அங்கே வந்து ரெனிங்கன் இருந்தால் தான் அந்த மூன் பிளானை வந்து பண்ணவே முடியும். அதனால் அப்போ அங்கே பார்க்க போயிருப்பான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா யாஹிகோ தான் அக்காட்ஸ்கி டீமோட கேப்டனாக இருப்பான். அவன் அக்காட்ஸ்கி டீமோட எய்ம் அப்போ என்னவா இருக்குன்னா பெருசாக நம்ம அந்த வாரெலாம் பண்ணாமல் ஒருத்தவங்களை அடிக்காமல் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து பெயினை பார்க்கவே விட மாட்டான். ஸோ அந்த டைம் தான் வந்து ஒபிட்டோவுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும், டன்சோ ஹன்சோ அதுக்கப்புறமா அக்காட்ஸ்கி டீமில் இருக்கக்கூடிய லிங்க் என்னன்ட்டு. ஸோ அதை வந்து எப்படி அவனுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருப்பான். அந்த டைம் தான் ஹன்சோ வந்து கோனனை வந்து கிட்னாப் பண்ணி வச்சுட்டு பெயினையும் அதுக்கப்புறம் வந்து யாருக்குமே வர சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்கள கில் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க டீம்மேட் அவங்கள காப்பாற்ற போகிறப்போ ஒபிட்டோ ஸ்டாப் பண்ணி அவங்க எல்லாருமே கில் பண்ணிவிடுவான். கில் பண்ணிட்டு அங்கே என்னென்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறப்போ தான் யாருக்கு வந்து அவனாவே வந்து பெயின்கிட்ட இருக்கக்கூடிய கத்தியால் வந்து குத்திப்பான் இல்லையா, ஸோ அந்த சீனை பார்ப்பான். எனக்கு சேம் ஃபீலாக இருக்கும். அது
கக்காசி ரென்னை வந்து கில் பண்ணப்போ ஒபிட்டோக்கு எந்த ஃபீல் இருந்ததோ ஸோ அதே மாதிரி ஃபீல் வந்து பெயினுக்கு அப்போ வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் பெயின் வந்து இவங்க டீமில் சேருவான். யாரிகோவை மீட் பண்ணுறப்ப தான் மாதரான்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் அவனோட நேம் வந்து டோபியா மாற்றிப்பான். ஸோ டோபியா மாற்றி அங்கே இருக்கக்கூடிய ஒரு காமெடி பீஸாக தான் வந்து எல்லார்ட்டும் காட்டிகிட்டே இருந்திருப்பான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சஸ்தோரி இறந்ததுக்கு அப்புறமா அந்த பிளேஸுக்கு வந்து டோபி வந்திருப்பான். ஏன்னா அக்காட்ஸ்கி டீமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேராக தான் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து டைடராவோட ஒரு பார்ட்னராக வந்து டோபி வருவான். டோபி வந்தோடனே அவங்களுக்கு ஒரு மிஷன் கொடுத்துருப்பாங்க, 3 டெயிலை வந்து கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா டைடரா வந்து சின்னதாக ஒரு ப்ளே பண்ணி அவனோட ஃபேஸை பார்க்கலான்னு ட்ரை பண்ணுவான். பட் வந்து அவனால் பார்க்க முடியாது. சாப்பிட்ற அப்படியே திரும்பி சாப்பிட்ருவான். அதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். பார்க்குறப்ப யாராங்க காமெடி பீஸ் அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கப்போ தான் தனித்தனியாக போவாங்க டைடராவும் டோபியும். அப்போ தான் வந்து அன்பு டீம் இருக்கிறத பார்ப்பாங்க. அங்கே 3 டெயிலில் வந்து சீல் பண்ணுறதுக்காண்டி கோனோஹாலேருந்து இருக்கக்கூடியவங்க பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய அன்பு டீமை கில் பண்ணிவிட்டு டைடரா வர வச்சு ஈஸியாக ரொம்ப ஈஸியாக வந்து 3 டெயில் வந்து கேப்சர் பண்ணுவான். ஸோ கேப்சர் பண்ணிவிட்டு அவன் வந்து எப்படி பண்ணனுங்கிற மாதிரி டைட்டராக சொல்லிட்டு இருக்கப்போ டோபி பயங்கரமாக காமெடி பண்ணிட்டு இருப்பான். சொல்கிறத கேட்டு தூங்குற மாதிரியெல்லாம். அவனுக்கு 2 பாம்பை போட்டு எழுப்பிட்டு ஜாலியாக அப்படியே கூட்டி போயிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போல்லாம் இவனுக்குள்ளே இவ்வளோ பெயின் இருக்குது அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 டெயிலில் வந்து சீல் பண்ணிட்டு இருக்கப்போ வந்து ஒரு மெசேஜ் வரும். என்னன்னா ஓரோச்சிமாரை வந்து சஸ்கே கில் பண்ணிட்டான் அப்படின்ட்டு. அதை கேட்ட இட்டாச்சி வந்து ரொம்ப சைலண்டாக இருப்பான். ஆனால் டைட்டரா பயங்கரமாக கோபமாயிருவான் ஓரோச்சிமாரை கில் பண்ணிட்டான்ட்டு. ஏன்னா ஓரோச்சிமார் வந்து ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அக்காட்ஸ்கி டீம் மெம்பராக இருந்திருப்பான். ஸோ அதனால வந்து நான் சாஸ்கேவை கில் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி டைடரா சொல்லிட்டு போவான். ஸோ சாஸ்கேயை பார்த்ததுக்கப்புறமா டைடராவோட ஒபிட்டோ தான் வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி நிற்பான். அப்போ டோபியா தான் என்ட்ரோ ஆகிப்பான். ஸோ செம்ம ஸ்பீடாக வந்து சாஸ்கே வந்து அவனை அட்டாக் பண்ணுவான். பட் அவன் காமி இருக்கனால அவனை அவ்வளோ ஈஸியாக அட்டாக் பண்ண முடியாது. அப்போ தான் டைட்டராக சொன்னால் இது என்னோட பேட்டில்னு சொல்லிட்டு பேட்டில் பண்ணிருப்பான். அப்போ வந்து சின்னதாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பான் டோபி. பேட்டில் பண்ண மாட்டான், அந்த பாம் வைக்கிறது அந்த மாதிரி. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டைட்டர் என்ன சொல்லுவானா, இல்லை இங்கேருந்து இந்த பாம்பில் நீ வெடிச்சு செத்துருவேன், நீ எஸ்கேப் ஆகி ரொம்ப தூரம் போயிருன்னு சொல்லிட்டு அவன் சாஸ்கேவோட வந்து டைட்டரை பேட்டில் பண்ணிட்டே இருப்பான். ஸோ லாஸ்ட்டில் வந்து டைட்டரோட எதுவுமே பண்ண முடியாதனால அவனோட மேக்ஸிமம் பவர்ஃபுல் ஜுட்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த என்டையர் கார்டே டெஸ்ட்ராய்ட் ஆகிற மாதிரி ஒரு பாம்பு வந்து வெடிக்க வைப்பான். ஸோ வெடிக்க வைக்கிறப்போ வந்து சொல்லுவான் சாரி டோபின்னு சொல்லிட்டு தான் வெடிக்க வைப்பான். ஸோ வெடிச்சதுக்கு அப்புறமா அவன் இறந்துருவான்னு சொல்லிட்டு அக்காட்ஸ்கி டீமுக்கும் அந்த நியூஸ் இருக்கும். அவனோட பாடியை கேப்சர் பண்ணுறதுக்காண்டி பிளாக் ஜெட்ஸ் வருவான். ஒபிட்டோவும் இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மைண்டில் ஓடிட்டு இருக்கும். பட் அவன் இறந்துருக்க மாட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெயின் வில்லேஜில் கோனன் பெயினை போய் பார்ப்பான். பார்த்துட்டு என்ன சொல்லுவான்னா, சாஸ்கே பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் பர்சனாக மாறிட்டான், நம்மளோட பிளானுக்கு வந்து சாஸ்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பான். இட்டாச்சி வந்து கோனகாக்கு போகிறதா நினச்சிட்டு இருப்பான். பட் சாஸ்கே கிட்ட இருந்து உச்சிகா கிளானோட ஃபாலோ சொல்லி இவங்க சைடு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்போயே பிளான் பண்ணியிருந்திருப்பான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அந்த கியூபி வந்து ஊரை அட்டாக் பண்ணுற டைம்லேயே அங்கே இருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இதுக்கும் உச்சிகா கிளானுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால அந்த ஊர்லேருந்து கொஞ்சம் வெளியிலேயுமே வச்சிருப்பாங்க. அது காரணம் டன்சோவாக இருப்பான். ஸோ அந்த டைம் அந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு கோனகாக்குள்ள பயங்கரமாக பிரச்சனை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒபிட்டோ அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருந்திருப்பான். அதை வந்து இட்டாச்சி ஃபைன் பண்ணிவிடுவான். இட்டாச்சி ஃபைன் பண்ணதுக்கப்புறமா அவன்கிட்ட என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு உச்சிகா கிளானை கில் பண்ணுறதுக்குன்ட்டு. ஸோ அப்போ டோபி என்ன சொல்லுவான்னா, நான் கில் பண்ணுறேன், பட் கில் பண்ணதுக்கு அப்புறமா நீ வந்து எங்களோட டீமில் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தில் தான் வந்து அவன் கில் பண்ணியிருப்பான். டோபி வந்து உச்சிகா கிளானில் இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் ஃபோர்ஸுமே அவன் கில் பண்ணியிருப்பான். ஸோ இதை சொல்லி சாஸ்கே வந்து நம்ம டீமில் எடுத்துக்கலாம், அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி அவங்க டீமை மாற்றிக்கலாங்கிறது அவனோட ஐடியாவாக இருக்கும். சொல்லிட்டு அதுக்கப்புறம் நருட்டோ நீ கேப்சர் பண்ணணும்னு சொல்லியிருப்பான். நருட்டோ கேப்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை ரொம்ப லேசாக இட போடாதீங்க, கக்குசா அசால்ட்டாக கில் பண்ணிட்டான், ரொம்ப ஒரு டேலண்ட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அங்கேருந்து போவான். போகிறதுக்கு முன்னாடி மாதரோட பிளான் என்னங்கிறத திரும்ப ஞாபகப்படுத்திட்டு போயிட்டு இருப்பான். சாஸ்கேயோட பேட்டில், சாஸ்கே இட்டாச்சி அவங்க பேட்டில் போயிட்டு இருக்கப்போ வந்து டோபி வந்து இந்த கோனகாலேருந்து நருட்டோ டீம் ஒரு 7 பேர் வருவாங்க. கேப்டன் யமாட்டோ, கக்காஷி எல்லாமே வருவாங்க. அவங்க எல்லாரும் ஸ்டாப் பண்ணுவான். ஸ்டாப் பண்ணி அவனோட பேட்டில் பண்ண நினைக்க மாட்டான். இவங்களோட அட்டாக்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருப்பான். அவனுக்கு தேவை அங்கே ஸ்டாப் பண்ணி வைக்கணுன்ட்டு. அப்போ தான் பிளாக் ஜெட்ஸ் அங்கே வந்து அது மாதிரி வந்து சாஸ்கே வந்து இட்டாச்சியை கில் பண்ணிட்டான்னு சொன்னதுக்கப்புறம் அங்கேருந்து டெலிபோர்ட்டோட மூலமாக போயிட்டு சாஸ்கேவை கேப்சர் பண்ணி அவனோட இடத்துக்கு கொண்டு போயிடுவான். சாஸ்கேட்ட சொல்லுவான் நான் தான் மாதரா உச்சிகான்ட்டு. அப்போ வந்து சாஸ்கே நம்பாத டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஷரிங்கனை ஆக்டிவேட் பண்ணுவான். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா அமட்டரோஸ் வந்து அவன் மேலே போகும். ஸோ அப்போ தான் யோசிப்பான், இட்டாச்சி அவன் தம்பிக்காண்டி எவ்வளோ பண்ணியிருக்கானேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஃபேக்காக ஒரு ஸ்டோரியை சொல்லி சாஸ்கே வந்து அக்காட்ஸ்கி டீம் மெம்பர் ஆக்கிடுவான். ஏன்னா சாஸ்கே வரப்போ வந்து டாக்கான்னு சொல்லிட்டு ஒரு 4 பேரோட வந்திருப்பான், அந்த டீமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன சொல்லுவான்னா, கோனகாவை அழிக்கிறது என்னோட எய்ம்னு சொல்லிட்டு சாஸ்கேவும் மாறிடுவான். ஸோ சாஸ்கேவுக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஒரு மிஷன் சொல்லியிருப்பான். என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 டெயிலில் வந்து நீ கேப்சர் பண்ணிட்டு வரணுன்ட்டு, கில்லர் பியை கேப்சர் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவனோட மிஷன் அவன் ஃபாலோ பண்ண போகிறப்போ பிளாக் ஜெட்ஸு அதுக்கப்புறம் டோபி பேசிப்பாங்க, இது மாதிரி வந்து அக்காட்ஸ்கி டீமில் மெம்பரில் இருக்கவங்களாம் ஒருத்தவங்களாம் இறந்துகிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா சாஸ்கேவுமே கேப்சர் பண்ணிட்டு வருவான். பார்த்தா அது ஃபேக்காக இருக்கும், சும்மா லைட்டாக ஒரு சின்ன துண்டு மட்டும் தான் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு வந்து சாஸ்கே கொஞ்சம் அதிருப்தியாகவே இருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் வந்து ஒபிட்டோவுக்கு தெரிய வரும், இது மாதிரி பெயின் வந்து
நருட்டோ அட்டாக் பண்ண போகிறப்ப பெயின் மாறிட்டான்னு சொல்லிட்டு பிளாக் சிர்ஸ் அவன்கிட்ட சொல்லுவான். அதே டைம் வந்து பிளாக் சிர்ஸ் வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவான், அது மாதிரி ஃபைக்காக்கே சேர போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம அடுத்து போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானுமே இருக்கும். அப்போ தான் வந்து சாஸ்கேவை வந்து அந்த ஃபைக்காக்கே இருக்க இடத்துக்கு வந்து போக சொல்லியிருப்பான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒயிட் சிர்ஸ் அவன் கூட போயிருக்கும். ஸோ கூட போகிறப்ப ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி டோபியுமே போயிருப்பான். டோபி போனதுக்கு அப்புறமா ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கையிலே ஒயிட் சிட்ஸ் வந்து இவன் தான் அங்கே போக சொல்லுவான், நான் இங்கே இருக்காங்கன்னு தெரியறதுக்காண்டி. ஸோ தெரிஞ்சதுக்கு அப்புறமா ராய்காஜி அதுக்கப்புறமா சாஸ்கே இவங்களுக்குலாம் பேட்டில் நடந்துட்டு இருக்கும். ஒரு பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா சாஸ்கே கொஞ்சம் வீக் ஆயிடுவான் ஓனக்கி அவங்கள்ட்டலாம். ஸோ ஓனக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜிப்ஸ் யூஸ் பண்ணுவார் இல்லையா, அவனை லாக் பண்ண போகிறப்ப தான் டோபி வருவான். டோபி வந்து சாஸ்கே வந்து காமி பண்ணி ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேசுவான். பேசுகிறப்ப வந்து நான் மாதரா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவான். நான் மாதரா என்கிட்ட வந்து 8 டெயில் 9 டெயிலில் கொடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படியே பேசிகிட்டே இருப்பான். அவங்க முடியாதுன்னு சொன்னோடனே ஓகே அப்போ போருக்கு ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா டான்ஸோ வந்து எஸ்கேப் ஆகி போயிருப்பான். டான்ஸோவை கில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சாஸ்கேவோட எய்மாக இருக்கும். அதனால் அவன் அங்கே வந்துருப்பான். பட் கில்லர் பி அட்டாக் பண்ணனால ராய்காஜி அவனோட பேட்டில் பண்ணிருப்பாரு. ஸோ டான்ஸோ பார்த்தீங்கன்னா அவனோட 2 பேர் வச்சிருப்பான். ஒருத்தன் அபுராமே கிளானை சேர்ந்தவன், இன்னொருத்தன் வந்து ஃபூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த 2 பேரும் டோபி அட்டாக் பண்ணுவாங்க டான்ஸோவை தடுத்தோனையுமே. பட் டோபியால் அட்டாக் பண்ண முடியுமா, அவன் ஈஸியாக 2 பேரும் அட்டாக் பண்ணி காமி பண்ணிவிடுவான். ஸோ அப்போ தான் வந்து அந்த இடத்துல வந்து சாஸ்கே வர வைப்பான், மாதிரி ஸ்டாப் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. சாஸ்கே அதுக்கப்புறமா டான்ஸோங்க 2 பேரும் பேட்டில் வேறு லெவலில் போயிட்டே இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டான்ஸோ வந்து சூசைட் பண்ணிப்பான். சூசைட் பண்ணோடனே அவன் பாடியை கேப்சர் பண்ணி என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா சிசியோட கண்ணு இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போயிருப்பான். பட் பார்த்தீங்கன்னா சாகிறதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணிட்டு தான் டான்ஸோ இறந்துருப்பான். ஸோ அந்த டைம் தான் பிளாக் சிட்ஸ் வந்து சொல்லுவான் நருட்டோ வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் போயிட்டு சாஸ்கேவை பார்த்து அவன் வந்து அது வரைக்கும் எட்டர்னல் வாங்கிக்கோ சரிங்க நான் மாற்றிருக்க மாட்டேன், ஏன்னா இட்டாச்சி கண் இருக்கும். அப்போ தான் அவன் கண்ணே பண்ணி எட்டர்னல் வாங்கிக்கோ சரிங்க நான் மாற்றிக்கன்னு சொல்லி மாற்றிப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 4th சினோபி வார் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ தான் கபூட்டோ டோபி பார்ப்பான். டோபி பார்த்தோன்னே கபூட்டோ அட்டாக் பண்ண போகிறப்போ கபூட்டோ வந்து சமன் பண்ணுவான். இறந்த அக்காட்ஸ்கி மெம்பர்லாம் வருவாங்க, இட்டாச்சி சசோரி அதுக்கப்புறம் வந்து டெய்டரா அவங்களாம். அவங்கள பார்த்தாலுமே திரும்ப அவன் அட்டாக் பண்ண போவான். ஸோ அதுக்கப்புறம் மாதராவை சமன் பண்ணோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகிடுவான். ஏன்னா எல்லாட்டையுமே இவன் தான் மாதரான்னு சொல்லியிருப்பான், இவனுக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி ஒரு ஷாக்காக இருக்கலாம். ஸோ ஏன்னா மாதராவை அகெயின்ஸ்டாக அதனால ப்ளே பண்ணி வின் பண்ண முடியாது இல்லையா, அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அப்போ தான் சொல்லுவான் இதுமாரி சாஸ்கே எனக்கு வேணும்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் சின்ன டீலில் தான் வந்து கபூட்டோ வந்து 4th சினோபி வாருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒத்துப்பான். ஸோ அதுக்கப்புறம் டோபியோட இடத்துக்கு போவான். டோபியோட இடத்துக்கு போகிறப்போ வந்து அவனுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கும், கில்லர் பி அதுக்கப்புறம் வந்து நருட்டோ எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிசாமி வந்து அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருந்துருப்பான். ஸோ நருட்டோ கில்லர் பியை கேப்சர் பண்ணுறதுக்காண்டி இங்கேருந்து கபூட்டோ போவான். பட் அவனால் முடியாது. அவன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் யமாட்டோ வந்து கேப்சர் பண்ணி கொண்டு வந்துடுவான். இதை பார்த்த டோபி வந்து பயங்கரமாக கடுப்பான், இவனை ஏன்டா கொண்டு வந்தேன்ட்டு. அப்போ தான் சொல்லுவான் நம்மகிட்ட ஒயிட் ஜெட்ஸ் ஆர்மி இருக்கு இல்லையா, இதை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும்னா நமக்கு ஆசிரமா செல்ஸ் தேவை. ஸோ அது வந்து ஆசிரமா செல்ஸ்னால தான் கேப்டன் யமாட்டோவே உருவாகிருப்பான் இல்லையா, அவனோட செல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் அவனை கேப்சர் பண்ணி வந்திருப்பான். ஸோ அதனால தான் ஒயிட் ஜெட்ஸ்மோட ஆர்மி இன்னமும் ஸ்ட்ராங்காகவும் ஆகும். ஸோ ரெனிங்கன் வந்து அவனுக்கு வேணும். ரெனிங்கனுக்காண்டி வந்து ரெயின் வில்லேஜ் போவான். ரெயின் வில்லேஜ் போயிட்டு கோனனோட பேசுவான். பட் கோனன் வந்து சொல்கிறதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால கோனன் டோபி ரெண்டே இருக்கும், பயங்கரமாக பேட்டில் போயிட்டே இருக்கும். கோனன் என்ன யூஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா பர்ஸ்டர் ஆகக்கூடிய பேப்பர் இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட 6 பில்லியன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட அதில் இறந்துருவான்னு பார்க்குறப்போ இசானாக்கி மூலமாக திரும்ப வந்துடுவான். திரும்ப வந்து கோனனை பின்னாடி வந்து அவங்கள கில் பண்ணிவிடுவான். கில் பண்ணிவிட்டு பெயிண்ட்டை போயிட்டு பெயிண்ட் இருக்கக்கூடிய அந்த ரெனிங்கன் வந்து அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். டோபி வந்து பெயிண்டேன்னு எடுத்த ஒரு சைடு ரெனிங்கனையும் இன்னொரு சைடு சரிங்கனோட பேட்டில் போயிருப்பான். ஸோ அப்போ தான் வந்து அவனோட மாஸ்க்கும் மாறி இருக்கும். ஸோ போகிறப்ப என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா நருட்டோ அதுக்கப்புறம் கில்லர் பியை ஸ்டாப் பண்ணி அவங்களை அட்டாக் பண்ணிருப்பான். அவங்களை அட்டாக் பண்ண என்ன யூஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இவன் கேப்சர் பண்ணா இல்லையா எல்லா டைலையுமே, அவங்கள வந்து இவனுக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணிருப்பான். ஸோ அப்படி பண்ணிட்டு இவனை கேப்சர் பண்ண போகிற டைம் பார்த்தீங்கன்னா கக்காசி அதுக்கப்புறமா காய் வந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா பேட்டில் வேறு லெவலில் போயிட்டே இருந்தாலும் அவங்கெல்லாம் டைலாக இருக்கனால இவங்களாம் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வந்து மங்கி இருக்கும், அதுக்கெல்லாம் ஒரு நேம் இருக்கும். ஸோ அந்த மங்கி வந்து நருட்டோ ஃப்ரெண்ட் ஆகிடுவான். அது 4 டைலாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறமா அவன் வந்து ஒரு செயினில் லாக் பண்ணி இருந்திருப்பான். யாருன்னு பார்த்தீங்கன்னா டோபி அந்த டெமானிக் ஸ்டாச்சுவில். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி நிறைய ஹெல்ப் பண்ணி பயங்கரமாக ஒரு பேட்டில் போயிட்டே இருக்கும். ஸோ கக்காசி வந்து ஒன்று நோட் பண்ணுவார், நருட்டோவோட ரசிங்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க்கு லைட்டாக வந்து ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த மாஸ்க்கை வந்து பேட்டிலில் உடச்சிடலான்னு சொல்லிட்டு கக்காசி சூப்பராக பிளான் பண்ணி அந்த மாஸ்க்கை உடைப்பார். அதை உடச்சோடனே கக்காசி பயங்கரமாக ஷாக் ஆகிடுவார். ஏன்னா ஒபிட்டோ இறந்துட்டான்னு எல்லாரும் நினச்சிட்டே இருப்பாங்க, ஆனால் ஒபிட்டோ உயிரோட இருப்பான். ஸோ அவன் வந்து இவ்வளோ பெரிய கிரிமினலாக இருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஷாக்காகவுமே இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து ஒபிட்டோ என்ன பண்ணுவான்னா காமி மூலமாக கக்காசியை வந்து கேப்சர் பண்ணி கொண்டு போவான். அதுவுமே கக்காசியோட ஒரு பிளானாக இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து சொல்லுவான் ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கேன்னு கேட்குறப்போ நான் ரின்னை கில் பண்ணலைன்னு சொல்லிட்டு ஒபிட்டோவுக்குமே தெரிய வந்திருக்கும். பட் ஏன்னா ரின் வந்து இன்னொருத்தவங்களை அட்டாக் பண்ண போகிறப்போ அவங்கள வந்து சூசைட் தான் பண்ணிப்பாங்க.
ஸோ அவன் என்ன சொல்லுவான்னா, நான் இப்போ அதுக்காண்டிலாம் பேட்டில் பண்ணல. இந்த உலகம் ரின் அப்படி மாத்துனுச்சுல்ல. ஏன்னா அவங்களோட பாத்து தான் தப்பா இருக்குமே தவிர, அவங்களோட ஐடியா நல்லா இருக்கும். ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இதா இருக்கும். ஆனா ராங்கான வேல போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதே டைம் பார்த்தீங்கன்னா, திரும்ப அங்கேருந்து காமியிலேருந்து வெளில வந்ததுக்கப்புறமா மாதராவும் வந்துருவான். மாதரா வந்தோனே பயங்கரமா கடுப்பாவாரு. நான் வரத்துக்குள்ள எதுக்கு வந்து நீ இத ஆக்டிவேட் பண்ணேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து டென்டெயில் அவங்களோட கனெக்ட் பண்ணிட்டு பேட்டில் பண்ண ஆரம்பிக்கிறப்ப தான் எல்லா வில்லேஜ்ல இருக்கக்கூடிய எல்லா சினோபிஸுமே வருவாங்க. ஸோ பயங்கரமா இருக்கும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா தான் நருட்டோ வந்து அவனோட ரசன் சிரிக்கனை யூஸ் பண்ணி அவங்களோட அந்த கான்டெக்ட்ட வந்து டென்டெயிலேருந்து வெட்டிடுவான். ஸோ அப்புறம் வந்து டென்டெயில் ஜின்ஜுரிக்கு வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டென்டெயில் வந்து வேற லெவல்ல எல்லாருமே பேட்டில் பண்ணிருக்கோம். அப்பதான் வந்து எல்லா ஹொக்காகேயுமே அங்கே வருவாங்க. ஒபிட்டோவை அவனோட பர்மிஷன் இல்லாம மாதர் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அவனை டென்டெயில் ஜின்ஜுரிக்கியா மாத்திருவாரு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒபிட்டோ ரொம்பவே கஷ்டப்படுவான். எப்படி கண்ட்ரோல் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க டீம்மேட்ஸ் எல்லாம் நினைப்பான். கக்காசி, அதுக்கப்புறம் வந்து ரின், அப்புறம் வந்து அவங்க சென்சே மினாட்டோ, இவங்களெல்லாம் நினச்சி தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பான். மோஸ்ட் பவர்ஃபுல்லான பர்சனாக வந்துடுவான். ட்ரூத் சீக்கிங் பவர்லாம் அவன்கிட்ட இருக்கும். அப்போ தான் டோபிராமா அவனோட வீக்னஸை ஃபைன் பண்ணி நருட்டோ சேஜ் மூலில் போயிட்டு ரசிங்கனை வச்சு அவனை அட்டாக் பண்ணுவான். ஸோ அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து டைல் பீஸ்ட் அதிகமாக விட ஆரம்பிக்கிறப்போ நருட்டோ அதுக்கப்புறமா மினாட்டோ அவங்க 2 பேருமே சேர்ந்து அதை வந்து சீல் பண்ணிவிடுவாங்க. ஸோ சீல் பண்ணதுக்கப்புறமா திரும்ப வந்து ரொம்ப வீக் ஆயிடுவான் ஒபிட்டோ. அவனுக்கு ஒரு சில உண்மையுமே தெரிய வந்துடும். நருட்டோ வந்து அவன் கான்சியஸ்குள்ளே போயிட்டு எல்லாமே சொல்லுவான். ஸோ அவன் வந்து கரெக்டாக கொஞ்சம் மாற டைம் பார்த்தீங்கன்னா பாடியுமே ரொம்ப வீக்காக இருக்கும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா பிளாக் சிப்ஸ் அவனோட பாடியை வந்து கேப்சர் பண்ணிக்கிறோம். ஸோ ஒபிட்டோ ஃபோர்ஸ் பண்ணி தான் ஹேண்ட் சீல் பண்ணி டமானிக் ஸ்டாச்சுவை வர வைக்கும். அதுக்கப்புறம் வந்து மாதராவோட பேக் டு த லைஃப் வர வைக்கிறதுக்கு ஹேண்ட் சீல் வந்து அவன் விருப்பம் இல்லாமல் தான் பண்ணியிருப்பான். ஸோ அவனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நருட்டோ டெத்து ஸ்டேஜில் இருப்பான். மினாட்டோ அவரோட குராமாவை வந்து நருட்டோக்குள்ளே சீல் பண்ண போகிறப்போ பிளாக் சிப்ஸ் வந்து அந்த சீலில் வாங்கிட்டு அவன் ஜின்ஜுரிக்கியாக மாதராவை பார்க்க போயிடுவான். ஸோ அப்போ வந்து காமியிலேருந்து கக்காசி வந்து ஒபிட்டோவை கில் பண்ண போகிறப்போ இவங்கெல்லாம் அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. மாதரா பிளாக் செட்ஸு இங்கே வர்றப்போ ஒபிட்டோ வந்து பிளாக் செட்ஸு அட்டாக் பண்ணி அவனோட பாடியோட ஜாயின் பண்ணிப்பான். ஜாயின் பண்ணிவிட்டு மாதராட்ட கரெக்டாக பேசுகிற மாதிரி போயிட்டு அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டைலோட சக்கராவை எடுத்துகிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி காமி மூலமாக போயிடுவான். ஸோ ஒபிட்டோ காமி பண்ணி அவரோட டைம் ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நருட்டோட்ட பிளாக் செட்ஸு உடம்புல இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய குரோமாவை சீல் பண்ணி நருட்டோவுக்கு வந்து திரும்ப உயிர் கொடுத்துருவான். ஸோ உயிர் கொடுத்ததுக்கப்புறமா நருட்டோ வந்து 6 பாத் பவரோட வந்துடுவான் இல்லையா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாதரா வந்து கக்காசியோட கண்ணை எடுத்துகிட்டு திரும்ப காமி பண்ணி ஒபிட்டோ ஒரு இடத்துக்கு போவான். ஸோ அங்கே ஒபிட்டோ வந்து அவனோட ரென்னிங்கனை ட்ரெஸ்டாய்ட் பண்ண சொல்லி சாக்ராட்ட சொல்லியிருப்பான். ஸோ அப்போ வந்து ஒபிட்டோவை அட்டாக் பண்ணி அந்த ரென்னிங்கனை எடுத்துகிட்டு அவனோட பாடியை திரும்ப வந்து பிளாக் செட்ஸ்கிட்டே கொடுத்துட்டு 2 பேரும் திரும்ப வெளில வருவாங்க. ஸோ வெளில வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக இன்ஃபினிட்டி சிக்கியாமியை வந்து அவன் ஆக்டிவேட்டும் பண்ணிவிடுவான். ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறமா மாதராவை வந்து பிளாக் செட்ஸ் பின்னாடி வந்து குத்துவான் இல்லையா, அப்போ தான் வந்து ஒபிட்டோட பாடி திரும்ப வரும். ஸோ வந்ததுக்கப்புறமா அவன் கான்சியஸ்லாம் இருக்க மாட்டான். காகியா வந்து வேறு வேறு டைமென்ஷன் மாற்றிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி ஒபிட்டோவை வந்து காப்பாற்றிட்டே இருப்பாங்க. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கான்சியஸும் வந்துடும். கான்சியஸ் வந்ததுக்கப்புறமா நருட்டோ அதுக்கப்புறம் சாஸ்கே அவங்க 2 பேருமே வந்து வேறு வேறு டைமென்ஷனை வந்து காகியா பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ அவனோட காமியை யூஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் வந்து சஸ்கே வந்து திரும்ப வந்து நருட்டோட கொண்டு வந்திருப்பான். ஸோ கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் திரும்ப காகியா பயங்கரமாக கடுப்பாகி ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு டைமென்ஷன் கிரியேட் பண்ணி அந்த டைம் வந்து நருட்டோ சாஸ்கேவை கில் பண்ண போகிறப்போ கக்காசி அதுக்கப்புறமா ஒபிட்டோ வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அவங்க வந்து பிளாக் ரிசீவர் வச்சு கில் பண்ண போவாங்க. ஸோ நருட்டோவுக்கு வந்ததை அவன் அந்த பிளாக் ரிசீவரை வாங்கிட்டு கக்காசிக்கு போனதை வந்து காமியை பண்ணிவிடுவான். காமி பண்ணிட்டு சொல்லுவான், நீ தேவை கக்காசின்னு சொல்லிட்டு தான் அவன் இருப்பான். நருட்டோ அப்போவுமே அவனோட இன் பவரை வச்சு அவனை சரி பண்ண பார்ப்பான். பட்டு ரொம்ப டெத்து ஸ்டேஜில் இருக்கனால அவனால் முடியாது. ஸோ அவன் இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா லிம்போவில் போயிட்டு ரின்னை பார்ப்பான். ரின்னை பார்த்துட்டு திரும்ப எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட 2 சரிங்கனையுமே கக்காசிட்ட கொடுப்பான். ஸோ கக்காசி 2 சரிங்கனை வச்சதுக்கப்புறமா சுசானா ஆக்டிவேட் பண்ணி இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் சாக்குராவை வந்து காப்பாற்றிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா காகியாவும் சீல் பண்ணிடுவாங்க. அந்த கண்ணையுமே திரும்ப ஒபிட்டோட்ட கொடுத்து ஒபிட்டோ ரின் அதுக்கப்புறம் போயிடுவாங்க. எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு கேரக்டர். ஸோ வேறு லெவல் பவர் இருக்கக்கூடியவன். அவன் போன பார்த்து தப்பாக இருந்தாலுமே அவன் வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு உலகத்தை கிரியேட் பண்ண தான் நினச்சான். அவன் வந்து ரின்னை வந்து கக்காசி கில் பண்ணலை. பட்டு ரின்னை தான் அவங்க வந்து சூசைட் பண்ணிட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் ஏன் இவ்வளோ பண்ணியிருப்பான்னா, இந்த அளவுக்கு ஏன் உலகம் வந்து ரின்னை மாற்றினதுன்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தினால தான் இந்த அளவுக்கு அவன் பண்ணியிருப்பான். ஸோ மாதரா கூட ஏன் ஒபிட்டோவை செலக்ட் பண்ணியிருப்பான்னா ரொம்ப கைண்டான பர்சனாக இருந்திருப்பான். ஸோ அதனால தான் வந்து மாதரா வந்து ஒபிட்டோவை செலக்ட் பண்ணியிருப்பான். இந்தளவுக்கு கைண்ட் ஹார்ட்டடாக இருக்கக்கூடிய ஒபிட்டோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அது கொஞ்சம் பெரிய ஸ்டோரி. ஸோ நான் அங்கங்கே வந்து ஒரு சில பேர் தப்பாக சொல்லியிருக்கலாம். ஒரு சில ஸ்டோரி லைன் மாறி மாறி சொல்லியிருக்கலாம்.
ஸோ அதெல்லாம் எதுவாவது இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதோட ஒபிட்டோ, டோபி, அதுக்கப்புறம் மிஸ்ட்ரி மேன், மாதரவா இருந்தான் இல்லையா, இதுலலாம் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சது அது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.